வணக்கம். தமிழ் பண் இணையத்திற்காக பாக்கம் தமிழன். ஆந்திராவில் சித்தூர் பகுதியில் பழமநேரி பக்கத்தில் உள்ள விருப்பாச்சிபுரம் என்ற பகுதியில் பாரிசவாய் பரலிசிஸ்க்கு மருந்து வழங்குகின்ற மோகன்ராஜ் என்ற ஒரு மரபினர் இன்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஏன் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உட்பட இந்தியா முழுவதும் இருந்து வருகிறார்கள். ஒரு வகையான கஞ்சி வழங்குகிறார்கள். அந்த கஞ்சில் உடனே ஒரு அரிசி வழங்குகிறார்கள். பிறகு ஒரு மேற்பூச்சி 2 ஒரு தைலம், ஒரு பசை, ஒன்று ஒரு டானிக், ஒரு பொடி ஒன்று வழங்குகிறார்கள். இதை வழங்கிவிட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள் வழங்கப்பட்டு 45 நாளுக்கு பிறகு குறைந்த பாதிப்புள்ளவர்கள் நடந்து வருகிறார்கள். அந்த காட்சி இங்கே பார்க்க முடிகின்றன. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதான் மோகன்ராஜரை வைத்து கொண்டிருக்கின்ற பக்கவாதம் பரலிசத்துக்குரிய நோய் மருந்து வழங்குகின்ற பகுதியாக இருக்கின்றன. இந்த பகுதி விருப்பாச்சிபுரம் என்ற பகுதி. இதை நாம் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், பரம்பரை மருத்துவர்களுடைய கலையில் இது ஒரு கலை. இது ஆயுர்வேதமாக வழங்கப்படுகின்ற, பாரம்பரியமாக வழங்கப்படுகின்ற கலையாக இது இருக்கின்றன. எனவே இந்த கலையை தமிழகம் முழுவதும் ஏற்கனவே இருக்கின்ற சித்த ஆயுர்வேத பகுதியிலே நாமும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக மேற்பூச்சாக மையன தைலம் வழங்குகிறோம், சண்டமர செந்தரம் வழங்குகிறோம், ஆறுமுக செந்தரம், இப்படி ஒட்டுமொத்தமான மருந்துகள்லாம் இதே நோய்க்கு வழங்கப்படுகின்றன. அஸ்வகந்தாதி அரிஷ்டம் வழங்கப்படுகின்றன. இப்படி கிட்டத்தட்ட வழங்கப்படுகின்ற நிலையில் இன்றைக்கு நாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணம், வந்ததுக்கான காரணம், இவர்கள் என்ன வழங்குகிறார்கள் என்பது ஒவ்வொரு பரம்பரை மருத்துவ ரகசியங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இது வழங்குகின்ற பிறகு ஒரு கஞ்சி, ஒரு அரிசி வழங்குகிறார்கள். பிறகு இந்த மேற்பூச்சின்னு வழங்குகிறார்கள். எனவே இவர்களை பாராட்டுகின்றோம். இந்த வகையில் இப்போது வந்த ஒரு திருக்கோயில் ஒன்று, மாரியம்மன் கோயில் அருகிலே நாம் ஒரு அதிசயத்தை கண்டோம். புல்லுருவி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, புல்லுருவியாக வாழ்கிறான் என்று சொல்கிறோம். நம்ம புல்லுருவினா என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, ஒரு மரம் இருக்கின்றன. அந்த மரத்தில் அல்லாத ஒரு செடி ஒன்று வந்தால் அதற்கு பெயர் புல்லுருவி என்று பெயர். ஒட்டுண்ணி செடின்னு சொல்லுவோம். உடம்பில் ஒட்டி கொண்டு உண்மையாக இருந்து அந்த குருதியை எடுத்துக்கொண்டு தான் வாழ்கின்ற பேர் ஒட்டுண்ணி செடி. அல்லது ஒட்ட வைத்து எனக்கு அதனுடைய சாரத்தில் வருகிற ஒட்டுண்ணி செடி. இப்போ நாம் இங்கே பார்க்க போது இது எலுமிச்சை மரம். இந்த கோயிலில் வழங்கக்கூடிய மரத்திலே ஒரு செடி ஒன்று ஒட்டுண்ணியாக இருக்கின்றன. இந்த இலையை பார்த்தால் இது ஒட்டுண்ணி, எலுமிச்சை மரத்தின் ஒட்டுண்ணி செடி. இது கொடி வகை சார்ந்தது. இது பக்கத்தில் வேர்கள் பார்த்தா இங்கே கீழே இந்த தரையில் எங்கேயுமே அந்த வேர் எங்கேயும் எந்த இடத்துல எலுமிச்சை மரம் தவிர வேறு எதுவுமே இல்லை. கீழே பார்த்தோம்னா அதே வகையில் அந்த மேலே பார்த்தோம்னா, மேலே இந்த முனையில் அங்கே முனையில் இந்த பார்த்தோம்னா இந்த கணுக்கள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கணுக்களில் இதான் இங்கே தான் தொடருது. அதனுடைய வேர் இங்கே தான் தொடருது. இதில் ஏதோ இனிப்பு இருக்குது, எறும்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய வேர்கள் வச்சு தான் இந்த இலை வருகின்றன. இது ஒட்டுண்ணின்னு பேர். இந்த ஒட்டுண்ணி செடியை நாம் எப்போதும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் நம் முன்னோர்கள். அரச மரத்தின் ஒட்டுண்ணி புல்லுருவி, ஆலமரத்தின் புல்லுருவி, வேப்ப மரத்தின் புல்லுருவி, புங்க மரத்தின் புல்லுருவி, நாவல் மரத்தின் புல்லுருவி, ஒவ்வொரு மரத்தினுடைய புல்லுருவிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் அரச மரத்தினுடைய புல்லுருவியை எடுத்து, அந்த அரச மரத்தினுடைய கிளைகள் இருக்கிற புல்லுருவியை எடுத்து பயன்படுத்தி வந்தால் குறைந்தது குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த அணுக்களை உருவாக்குகின்ற ஆற்றல் அந்த அரச மரத்தின் இடையில் இருக்கின்ற புல்லுருவிக்கு பயன்படும். வேப்ப மரத்தில் இருப்பவர்களுக்கு தோல் நோய் உள்ளவர்களுக்கு, தொழுநோய் உள்ளவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய நாவல் மரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் குறிப்பாக மாதவிடாவில் அதிகமாக தாக்கம் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு மரத்துகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. என்ன மரம் இருக்கிறதோ அந்த மரத்தை தாண்டி எதிர்வினை சிறப்புகள்லாம் உண்டு. இப்போ எலுமிச்சை மரம் இருக்கிறது என்னென்னு சொல்ல தெரியாததால் இது உங்களிடம் பதிவு செய்கிறேன். இது எலுமிச்சை மரத்தினுடைய ஒட்டுண்ணி செடியாக இருக்கின்றன. இதை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இதன் சிறப்புகளை யாரேனும் இதை பதிவு செய்யலாம். இதனுடைய சிறப்பு தெரிந்தால் பதிவு செய்யலாம். பாக்கம் தமிழன், விருப்பாச்சிபுரம், சித்தூர் வட்டம், பழமநேரி உடன் தமிழரசன். நன்றி, வணக்கம்.